Oh man. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தினேஷ் எஃப்எஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் அக்கீராயில் வந்து ஒரு ஸ்பின்னிங் ஈவெண்ட் வந்தது கைஸ். அந்த டவுன்ஸ் எல்லாம் ஓல்டு டவுன்ஸ் எல்லாம் வந்துக்குது, அப்புறம் இன்கிபெட் டவுன்ஸ் எல்லாம் வந்துக்குது, மினி யூஸ்லாம் வந்து கைஸ். அதெல்லாம் எடுக்க போகிறோம். ஓல்டு டைமண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம். நம்ம 2000 டைமண்ட் இருக்குது. அதுமாரி ஓல்டு டைம் நான் ஒன்று சொல்லி பார்த்துடலாம். வந்து என்னென்ன காமிச்சிடறேன். ஒரு 5 டவுன்ஸ் இருக்கும், ஒரு 3 மினி யூசிக்கும் அந்த டவுன்ஸ் நம்மகிட்ட ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம ஒன்று ஸ்பின் பண்ணிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு கோல்டு ட்ரெயினில் போய்ட்டு ஒரு ஸ்பின் அடிச்சுட்டு வந்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்பின் கண்டிப்பாக காய்ச்சினா கேட்டு நான் ஒரு தூக்கு ஒன்று வாங்கி மாட்டணும். ஓகே, பட்டு ஸ்பின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணிடலாம். கச்சிரும் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்பின்னு. நான் கொடுக்கவே இல்லை, சரி கிடையாதுன்னு தெரியும் எப்பவுமே எனக்கு. இவனுக்கு 2000 டைமண்ட் பார்த்துட்டானுங்க ஐடியில். 2000 டைமண்ட் எப்படி பிடுங்க போகிறான் தான் சொல்லி யோசிப்பானே தவிர என்ன தரலாம் சொல்லி யோசிக்க மாட்டாங்க. பட்டுன்னு ஸ்பின் பண்ணிடலாம் பேசாமல். ஓகே, எதுவுமே கடையில் தெரிஞ்சிச்சு, எனக்கு கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சிச்சு. கடைசியில் 1000 டைம். ஸோ ஓகே, இப்போ கொடுப்பான் பாருங்களேன், நம்பிக்கை இருக்குது. இப்போ கொடுப்பான் பாருங்களேன். என்னடா இது ஒரே அசிங்கமாகிடுச்சு எனக்கு. கொடுப்பான்னு நினச்சேன், ஏமாத்துட்டான். கிரணாக்காரன் என்னே ஏமாத்துட்டான். ஸோ ஓகே, பட்டு ஸ்பின் பண்ணியிருக்கான் பாருங்களேன். சைட்லேயே தான் வரான் தவிர அந்த சென்டர்லேயே வர மாட்டாங்க கைஸ். அவன் வெறுப்பாகுது கைஸ். ஓகே, நம்ம வீடியோ தான் கைஸ் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இது ஃபஸ்ட் டைம் தான் கைஸ். சரி, நல்லா இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் நான் என்னென்ன தப்பு பண்ணுறேன்னு சொல்லி. ஓகே, இப்போ போயிட்டு பட்டு ட்ரிக்கை மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ கொடுப்பான்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இப்போ போய் பட்டுன்னு ஒரு ஸ்பின் அடிக்கலாமா? அப்படியே தொட்டு கையில் நம்பிக்கும். இப்போ நான் அப்படியே பண்ணணும். இப்போ போயிட்டு ஒரு ஸ்பின் அடிப்பேன் பாருங்களேன். கொடுக்க மாட்டான் தான் நீங்கள் கொடுக்கல தெரியும். அந்த சைட்டுக்கு தான் கொத்தா 5 10 கொடுத்தா நல்லாயிருக்கும். கொடுக்குறான் ஒன்றா பிச்சைக்கார காசு தான் கொடுக்குறான். ஆனால் அவனுக்கு அள்ளி காசு வருது. விட்றா டே, சென்டரில் கூட்றா கிரினா டிவிடி பையா. ஐயோ சைடில் தான் கைஸ் வருது, சென்டரில் உள்ளே மாட்டான். வெறுப்பாகுது எனக்கு வர இப்போ. சரி, எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் இந்த 2000 டைமண்ட் கறிக்க போகிறான். அவன் எப்படி கறிப்பான்னு தெரில. ஓகே, இப்போ ஸ்பின் அடிப்பான் பாருங்களேன். ஓகே, கடிச்சோம். அதான் சொல்கிறேன்ல, அந்த சைடில் தான் வருது அவனுக்கு ஸ்பின்னு. ஸ்ட்ரைட்டு இதெல்லாம் வரல, சைடு தான் அவனுக்கு. ஐயோ திருப்பி பாருங்க, அதே தான் குத்தா 10 கொடுக்குறா கெரினா. அடி இதுமா பிச்சை காசுமா கொடுக்காதரா கெரினா. ஐயோ 5 கொடுக்குறாடா கைஸ். இந்த கெரினா நல்லா திட்டுங்கண்ணே, அசிங்கமா. கண்டிப்பாக கொஞ்சம் கொடுக்குறான். ஆமாம், நம்மளாம் குத்தா கொஞ்சம் அப்போ சொல்ல இப்போ தொடர்ந்து 3 5 கைஸ். ஓ சாரி, சொல்ல கரெக்டு தான் கைஸ். இப்போ கொடுத்துருவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏமா வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். இவனால் கட்டாக இப்போ 2 ஸ்பின்னு கட்டாக கொடுத்தான், வேலையை ஆரம்பிச்சிட்டான். இந்த ஸ்பின் கொடுப்பானா? பிச்சை காசு அப்படியே தொடர்ந்து அது ஒரே தான் வந்துக்குது. இப்போ கொடுப்பான்னு நினைக்கிறேன். அப்பா கன்று குத்துறான்னு நினைக்கிறேன் கைஸ். கங்க்ராச்சுலேஷன்லாம் வருது. என்ன கன்று? என்ன கன்றா இது? ஐயோ உங்களுக்கு யாரா அந்த கன்று கேட்டாடி? உங்களை வந்து இந்த கன்று தான் கொடுப்பான்னு தெரியும் எனக்கு. தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீங்கன்னா அப்ப நீதானே லூசு. சொல்லு, நீதானே லூசு. சொல்றா, ஓகே, பட்டு ஸ்பின் அடிச்சலாம். இப்போயும் கொடுக்கல. ஐயோ இருப்பாகுது கைஸ் எனக்கு. சத்தியமாக கொடுக்கவும் மாட்டான். ஒரு அளவு 1000 டைமண்ட் கழிச்சு ஒரு கன்று குத்துக்கிறான் கைஸ். நல்லாவா இருப்பான் இவனா? ஸோ ஓகே, பட்டு ஸ்பின் அடிச்சிடலாம். இப்போ 5 குத்துக்கிறானா? இப்போ 10 ஸ்பின் பாருங்களேன், பிச்சை காசு மாதிரி கொடுப்பான் பாருங்களேன். இப்போ இந்த குறாங்க நான் பிச்சை காசு அவன் சொல்லலை அப்படியே தொடர்ந்து 3 பிச்சை காசு குத்துக்கிறான். அவன் நல்லா வரப்பான் அவன். சி என்ன நாயே. 1300 டைமண்ட் திரும்ப ஆகுது. அவ்வளோதான், 320 டைமண்ட் 300 டைமண்ட் தான் ஆகுது. கொடுக்க மாட்டான் தெரிஞ்சிச்சு எனக்கு. 5 குத்துக்கிறானா? சாரி கைஸ், 3 குத்துக்கிறானா? கொடுக்கவே மாட்டான், எனக்கு தெரியும் கொடுக்க மாட்டான்னு. இப்போ ஆக மொத்தம் எக்ஸ்டென்ட் தான் கன்று எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான், லாஸ்ட் வந்து கொடுக்க மாட்டான் லாஸ்ட்டில் பாருங்க கைஸ். கொடுக்கவே மாட்டான் அவன். எனக்கு தெரியும் அவன் கொடுக்க மாட்டான். இப்போ கூட ஆகினா வாய்ப்பே இல்லை. என்ன வேணால் பண்ணுறான்ட்டான். லாஸ்ட் ஸ்பின் கைஸ் இது. குத்துறா. ஐயோ இவங்க பாருங்களேன், டாம்சன் கிட்ட போயிட்டு இது கொடுக்குறான்னு பாருங்க. அவன் என்ன ஆளுங்க பக்கு கைஸ், ஃபுல்லாக பக் ஃப்ரீ ஃபயர் இது. ஓகே, நம்ம கடைசியில் எக்ஸ்டென்ஜாக தரலாம் போதும். நல்லா இருக்குது. ஆக மொத்தம் எக்ஸ்டென்ஜாக எடுக்கிறோம். அப்போ ஏற்றுட்டு போய்க்கலாம், நம்ம நெக்கல் தான் அது. ஓகே, ஏற்றலாமா? கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்ஜ் ஏற்றுட்டோம். மனசுலாம் கொஞ்சம் வலிக்குது. ஸோ ஓகே, ஏற்றுட்டோம். ஓகே பார்க்கலாம்.
சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ்.